ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னா, நம்முடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக நம்மகிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். முகத்தை இளமையாகவும் சுருக்கம் இல்லாமல் பொலிவாகவும் வச்சுக்கிறது எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக முகம் ரொம்பவே ட்ரையாகவும் கருப்பு திட்டுக்களும் காணப்படுகிறது. இதை எப்படி இலகுவாக சரி செய்து ஃபேஸை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வைத்திருக்கலாம் என்றும் கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஹோம் ரெமெடியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் உள்ள வெயிலினால் சுடப்பட்டு கரும் திட்டுக்கள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை எல்லாம் நீக்கி முகத்தை வெண்மையாக்க மாற்றக்கூடியது, வறட்சி தன்மையை நீக்கக்கூடியது, பருக்கள் விட்டு சென்ற அடையாளங்களை கூட இது குணப்படுத்தக்கூடியது, முகத்தில் ஏற்படக்கூடிய வயதான தோற்றம் சுருக்கங்களை நீக்கி ஃபேஸை நல்ல அழகாகவும் ஸ்மூத்தாகவும் வைத்திருக்கும். மொத்தத்தில் இந்த ஃபேஸ் பேக்கை நாங்கள் யூஸ் பண்ணுறதால ஃபேஸுக்கு நல்ல க்ளோனஸ் பளபளப்பை கொடுக்கக்கூடியது, ஃபேஸை நல்ல வெண்மையாகவும் மாற்றும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாகவும் வைத்திருக்கும். இப்போ இந்த ஹோம் ரெமெடியை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முதல் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் பெற நமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த ஃபேஸ் பேக் தயாரிக்க திராட்சையை யூஸ் பண்ண போகிறோம். திராட்சையை நன்றாக கழுவி சுத்தம் செய்துட்டு அதில் இருந்து 2 திராட்சைகளை எடுத்துக்கோங்க. இரண்டு திராட்சைகள் எடுத்துக்கொண்டதால எங்களுக்கு மிக்சியில் இதை அரைச்சி கொள்ள முடியாது. அதனால ஸ்க்ரேப்பரால் இதை நன்றாக பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். திராட்சையில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிறது. அதனால் இது ஃபேஸை நல்ல வெண்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்கும் மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களை போக்கி முகத்தை பளபளப்பாக்கக்கூடியது. இதுவும் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கி வயதான தோற்றத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த கிரேப்ஸுக்கு. இந்த திராட்சையை விரல்களினால் நச்சு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறது கடலை மா. கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் 5-6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மா முகத்தை வெண்மையாக்கி தொங்கி இருக்கும் தோள்களை டைட்டாக்கக்கூடியது, சுருக்கங்களை நீக்கக்கூடியது. இந்த கடலை மா வயதான தோற்றத்தை நீக்கி முகத்தை இளமையாக வைத்திருப்பதுடன் முகத்தை என்றும் பொலிவாகவும் வைத்திருக்கும். இந்த கடலை மாவுடன் நாங்கள் பேஸ்ட் பண்ணி வைத்திருக்கும் திராட்சையை ஆட் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக நாங்கள் எடுத்திருக்கும் முக்கியமான ஒரு பொருள் தேன். தேன் 1 ஸ்பூனையும் ஆட் பண்ணி கொள்ளுவோம். தேனில் பார்த்தீங்கன்னா நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இதனால் முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருக்கள் மற்றும் அலர்ஜி போன்றவை ஏற்படாமல் முகத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியது இந்த தேன். இந்த தேனை நாங்கள் யூஸ் பண்ணும்போது முகத்திற்கு இளமை தோற்றத்தை மிக விரைவாக மீட்டு தரக்கூடியது, சுருக்கத்தை நீக்கக்கூடியது, பளபளப்பு தன்மையை அதிகரித்து தரக்கூடியது. தேனில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது, இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. அதனால் இந்த தேனையும் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திராட்சை, கடலைமா, தேன் இது 3ஐயும் நன்றாக மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுவதற்கு முதல்ல உங்களோட ஃபேஸை நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிடங்களுக்கு பிறகு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களோட ஃபேஸ் நல்ல அழகாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருப்பதோடு ஃப்ரெஷ்ஷாக இருப்பதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தரம் கூட ட்ரை பண்ணி கொண்டு வரலாம். நிச்சயமாக ஃபேஸில் ஏற்பட்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் 100% சரி செய்யக்கூடிய பெஸ்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. உங்களுடைய முகத்தில் வறட்சி அடைந்து எண்ணெய் வடிந்து பொலிவிழந்து காணப்பட்டால் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது முகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உங்களோட ஃபேஸ் நல்ல அழகாகவும் பொலிவாகவும் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கு மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதி கேட்கலாம். மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்வையிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.